யார் ஃபோன் பண்ணுறது தெரியலையே. எடுப்போம். ஹலோ, யாருங்க? சொல்லுங்கள். ஹலோ, என்ன தரகரே, எங்களை மறந்துட்டீங்களா? போன வாரம் தானே ஒரு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு சந்தித்தோம். நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுங்க, ஆர்கேவோட அப்பா பேசுகிறேன். என் பையனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அதான் பொண்ணு வீட்டில் தான் சொன்னாங்களா என்ன இதுன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஞாபகம் இருக்குது. எனக்கு நிறைய ஃபோன் கால் இந்த மாதிரி வருங்களா, அதனால யாருன்னு தெரியல. அதனால தான் நான் கேட்டேன். சொல்லுங்கள், பையனுக்கு பிடிச்சிருக்குங்களா? பொண்ணு வீட்டிலேருந்து இன்னும் எந்த பதிலும் வரலைங்க. நீங்கள் தான் சொல்லுவீங்கன்னு தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணல, நீங்களே சொல்லுவீங்க அப்படின்ட்டு. நான் வேணால் பொண்ணு வீட்டில் என்னென்னு கேட்டு சொல்கிறேங்க. என்னது, என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட எந்த பதிலும் சொல்லலையா? நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பான்னு நினச்சேன். அவன் உங்ககிட்டயும் சொல்லலையா? சரி இருங்க, என்னென்னு கேட்டு சொல்லுங்கள். இல்லாட்டி நானும் வேணால் ஃபோன் பண்ணி கேட்குறேன். சரிங்களா? ஐயோ, இந்த ஆள் என்னடா நமக்கு வர வருமானத்தை இது பண்ணி விட்ருவானாட்டு இருக்குது. நம்ம தான் பேசணும். நம்ம இல்லாமல் இவங்க எதுவுமே பேசக்கூடாது. ஃப்ரெண்டாக இருந்தாலும் யாராக இருந்தால் நமக்கு என்ன? ஐயோ இல்லைங்க, நானே இந்த பொண்ணு வீட்டில் என்னென்னு டீட்டெயில் கேட்டு சொல்கிறேன். அவங்க எங்கிட்ட தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக இருந்தாலும் உங்கள்கிட்ட டேரெக்டாக ஏதாவது பேச முடியாமல் இருக்கலாம் இல்லைங்களா? அதனால் அதை நானே கேட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். உங்களுக்குள்ளே சங்கடம் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்னென்னு தெளிவாக நான் கேட்டு சொல்கிறேங்க. அதுவும் சரிதான் தரகரே. நீங்கள் கேட்டு என்னன்னு சொல்லுங்கள். என் பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம்னு சொல்லுங்கள். அதுக்கு மேலே என் ஃப்ரெண்டு என்ன சொல்லான்னு பாருங்கள். அவன் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணானா சொல்லுங்கள். மண்டையில் நான் 4 தட்டு தட்டி எப்படி அந்த பொண்ணையும் அவனையும் கல்யாணத்துக்கு ஒத்து வைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் எதுவும் ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாங்க. கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் பேசிவிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். சரிங்க தரகரே, உங்கள் பதிலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இன்றைக்குள்ளே பதில் வேணுங்க. நீங்கள் ரொம்ப நாள் தள்ளி போட்டுலாம் சொல்லிட்டுருக்காதீங்க. எனக்கு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே எனக்கு பதில் என்னென்னு கேட்டு சொல்கிறீங்க. இல்லாட்டி நானே அவன் வீட்டில் போய் நேராக கேட்டுக்கிறேன். ஐயோ இல்லை வேண்டாங்க. நானே இப்போ ஃபோன் பண்ணி என்னென்னு கேட்டு சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க. சரிங்க தரகரே, என்னன்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒழுங்காக பதில் சொல்லியா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம 3 பேர் கான்ஃபரன்ஸ் கால் போடுவோம். அதுலேயும் அவன் ஒன்று சொல்லியா நேராக போய் கேட்டுருவோம். என் பையனை கல்யாணம் பண்ணாமல் அந்த பொண்ணு வேறு யாரை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நானும் பார்க்குறேன். ஏங்க இவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு பிடிச்சாதானுங்க கட்டி வைப்பாங்க. நம்ம விருப்பத்துக்கோசரம் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம இது பண்ண முடியாது இல்லைங்களா? தரகரே, நான் என்ன கேட்க சொன்னால் அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. பொண்ணுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் பையனை எந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட்டுக்காதீங்க. அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குது, பிடிக்கலாமலாம் இல்லை. வேறு ஏதோ காரணம் இருக்குது. அதனால தான் இவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. அது என்னன்னு எனக்கும் தெரியும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேளுங்க. இல்லாட்டி நானே இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்க சொல்லி கேட்குறேன். அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், இருங்க. ஐயோ ஏங்க என் பொழப்பில் மண்ணை போடுறீங்க? நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிரும் இல்லைங்க. தரகரே, உனக்கு இந்த மாதிரி நல்ல பொண்ணு நீ எனக்கு காமிச்சதுக்காக உனக்கு நான் எல்லாமே செய்கிறேன். அவன் கொடுத்தாலும் கொடுக்காட்டி நான் உனக்கு செய்கிறேன் டபுளாக. எனக்கு அந்த பொண்ணை மட்டும் என் பையனுக்கு பேசி முடி. உனக்கு என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன். சரிங்க, நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசி சம்மதத்தை வாங்குகிறேன். நீங்கள் அவ்வளையே படாதீங்க. சரியா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நீ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேன். சரியா, நான் வைக்கிறேன். சரிங்க. ஐயோ, இந்த ஆள் என்ன நம்ம பொழப்புக்கு ஆப் வச்சுருவானாட்டு இருக்குது. இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் நமக்கு என்ன? நம்ம கையில் காசு வரும். நம்ம தானே இவனுங்க எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருக்குறோம். விடக்கூடாது. இவனுங்களை எப்படியாவது நேராக பேசவே விடக்கூடாது. நம்ம இல்லாமல் நீங்கள் எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. அப்போ தான் கடைசி வரைக்கும் நமக்கு பேச கேட்பானுங்க. நமக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு வரும். சரி, இப்போ அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுவான். இல்லாட்டி அவன் வேறு குதிப்பான். ஃபோன் பண்ணி கேட்டியா இல்லை அப்படி இப்படிமா. நீ அவன் என்ன சொல்ல போகிறானோ அது வேறு தெரியலையே. அவன் ஒத்துக்காட்டி அவன் போனா முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் மண்டையை கழுவோம். சரி, என் வேறு டபுளாக கொடுக்குறேன்னு இருக்கான், பார்ப்போம். என்ன தரகர் கூப்பிடுறாரு? சொல்லுங்கள் தரகரே, என்ன திடீர்னு கூப்பிட்ருக்கீங்க? ஏங்க பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. அவங்க நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு வெயிட் பண்ணுவாங்கல்ல. நீங்கள் வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு பேசிவிட்டு பொண்ணுக்கிட்ட கலந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னீங்க. இப்போ வரைக்கும் பொண்ணு சொல்லலை. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் வந்துடுச்சு. அதாங்க கூப்பிட்டு கேட்குறேன், என்னதான் பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளைக்கு பரிபூர்ண சம்மந்தமாம்மா உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணுறக்கு. கட்டுனவங்க பொண்ணை தான் கட்டிப்பேன் நிற்கிறாருங்களாம்மா. இனி நீங்களும் உங்கள் பொண்ணு தான் கேட்டு பதில் சொல்லணும். அப்படிங்களா? என் பொண்ணுகிட்ட நான் கேட்டேங்க. அவங்க ஒன்றும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாங்கிறாங்க. அதனால தான் நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்தேங்க. நீங்கள் தானே அவசரப்படுத்துனீங்க. எனக்கு ஒரு நல்லா வரனா பாருங்கள், பார்த்து கொடுங்க. என் பொண்ணுக்கு நாங்கள் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படின்னு. இப்போ என்னங்க இப்படி சொல்கிறீங்க?
இந்த ஆள் பண்ணுறத பார்த்தா நமக்கு வர பொழப்புலேயும் மண்ணள்ளி போட்டுருவான்ட்டு இருக்குதே. ஆமாங்க, அப்போ சொன்னேன். ஆனால் இன்னும் பொண்ணு ஒரு பதிலும் சொல்லலை. நான் கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேங்க. ஏங்க அவங்க உங்ககிட்ட இருந்து நல்ல பதிலாக வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க உங்கள் ஃப்ரெண்டு. அதனால் நல்ல பதிலாகவே சொல்லுங்கள். அந்த குடும்பமும் நல்ல குடும்பம். உங்கள் பொண்ணுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்ய ரெடியாக இருக்காங்க. அந்த பையன் உங்களை பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப விருப்பமாக இருக்கான். ரெண்டாவது அந்த பொண்ணுக்காக அவன் எது வேணால் செய்கிறேன்றான். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். உங்கள் பொண்ணுக்கு என்ன வெளியூர் போய் படிக்கணும் அவ்வளோதானே, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படி தானே சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பையனை மாறிக்குவாங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் பொண்ணு கிழிச்ச கூட அந்த பையன் தாண்ட மாட்டாங்க. சரிங்க, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். என் பொண்ணோட விருப்பம் என்னன்னு தெரியல, அது தெரிஞ்சுக்காமல் நானும் எதுவும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. ஏங்க அவர் இன்னைக்குள்ளே சொல்லணுன்றாரு, நீங்கள் வந்து 2 நாள் டைம் கேட்குறீங்க. அவங்க வேறு இடத்துலையாவது பொண்ணு பார்ப்பாங்க இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே என்ன ஏதுன்னு உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். சரிங்க சரிங்க, நான் கண்டிப்பாக என் பொண்ணு வந்தது கேட்டு சொல்கிறேன். இல்லாட்டி என் ஃப்ரெண்டுக்கிட்ட நானே பேசுவாங்க, பயந்துக்காதீங்க, நானே அவன்கிட்ட பேசுகிறேன். அவன் நான் சொன்னால் புரிஞ்சுக்குவான். இவன் என்ன அதுக்கு மேலே இருக்கான்? நம்மளை விட்டு இவனுக்கு 2 பேர் ஒன்று சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சுவானுங்க. நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் வராமல் போயிருந்தோம். ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் சொல்லிக்கிறேன். உங்கள் இடத்துக்குள்ளே எதுங்க சங்கடம்? நீங்கள் எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓ அப்படி சொல்கிறீங்களா? சரி சரிங்க. நான் என் பொண்ணு வந்துட்டோம், வேலைக்கு போயிருக்கா. வந்தது நான் என்னென்னு கேட்டு சொல்கிறேங்க. சரிங்க, கேட்டு சொல்லுங்கள். நான் வைக்கிறேங்க. என்ன தரகர் எங்களை விட கல்யாணத்தில் ஆர்வமாக இருக்கிறாரு என்னன்னு தெரியலையே. இது அவனா ஃபோன் பண்ணி கேட்டானா என்ன இவனே கேட்குறானான்னு தெரியலையே. இதுக்கு தான் தரகர்களையே நம்பவே கூடாது. பணம் கிடைக்கணும்னா இவனுக்கு என்ன வேணால் பேசுவானுங்க, என்ன வேணால் பண்ணுவானுங்க. நம்ம உள்ள வாழ்க்கையை நம்ம வீணாக்க முடியுமா? என் பிள்ளைக்கு பிடிக்காம நான் எந்த காரியமும் பண்ண மாட்டேன். ஏம்மா அம்முதா, மது வீட்டுக்கு வந்துட்டாளா? என்னங்க சொல்லுங்க. மது வந்துட்டாங்க, மத்தியானமே வந்துட்டா. இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு வந்துட்டா. 3 மணி போல் வந்தா. ஏங்க என்னாச்சு? என்ன முக்கியமான விஷயம்? ஃபஸ்ட்டு நீ மதுவை கூப்பிடு. அவகிட்ட தான் இதை பற்றி முக்கியமாகவே பேசணும். நம்ம அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம முடிவு சொல்லணும்ல. அவங்க வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம்மா. அந்த பையன் கட்டுனா நம்ம பொண்ணை தான் கட்டுவேங்கிறானாம்மா. இவதான் நீ என்ன சொல்லுவான்னு தெரியல. கல்யாணம் பண்ணால் அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஓ அதுக்கேங்க கவலைப்படுறீங்க? இன்னும் அவங்க வீட்டு சைட்லேருந்து எந்த ஒரு ஃபோன் நமக்கு வரையில. வந்தால் நம்ம பேசிக்கலாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. யாருமா சொன்னா? என் ஃப்ரெண்டு இப்போ தான் ஃபோன் பண்ணியிருக்கான் தரகருக்கு. தரகர் உடனே எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கீங்க, அவங்க வேறு ஏதாவது பொண்ணையாவது பார்ப்பாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வந்து நம்ம பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப விருப்பமாக இருக்கான்னு வேறு சொல்கிறாங்க. நான் பையனை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ ஒத்துக்குவாளா என்ன ஏதுன்னு தெரியலையே. பையனை பார்த்தா நல்ல பையனாக தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டை பற்றியே பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு, அவங்க பொண்ணு, அது ஃபேமிலியெல்லாம் பார்த்தா தாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவளும் அதான் யோசிக்கிறா, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நீ மதுவை கூப்பிடு. மது இங்கே ஒரு நிமிஷம் வாமா. சொல்லுங்கப்பா. என்னப்பா, ஏன் கூப்பிட்டீங்க? ஏம்மா, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, எவ்வளோ தடவை கேட்குறது? உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? அந்த பையன் வீட்டிலேருந்து இப்போ ஃபோன் பண்ணி வேறு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு. நான் எப்படி அவனை ஃபேஸ் பண்ணுவேன்னு தெரியல. நீ சொல்கிற பதிலில் தான் எல்லாமே இருக்குதுமா. ஆமாண்டி, அந்த பையனையும் பார்த்தா நல்ல பையமாக இருக்குது. உன்னை நல்லா பார்த்துப்பான்னு தோணுதுடி. தயவுசெய்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோடி. என்னமா நினச்சிட்டு இருக்கீங்க? நான் மேலே படிக்கணுமா, எம்பிஏ படிக்கணும், வெளிநாட்டில் வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாரித்து உங்கள் ரெண்டத்தையும் நல்லா பார்த்துக்கணுமா? அதுக்கப்புறம் தான்மா கல்யாணம் இல்லை. இப்போவே எனக்கு கல்யாணத்துக்கு என்னமா அவசரம்? நீங்களே இப்போ தேவையில்லாமல் தான் அந்த மாப்பிள்ளை வீட்டை வர சொல்லி தேவையில்லாமல் என்னை பொண்ணு பார்க்க வச்சு இங்கே கூட நிறுத்திக்கிங்க. எனக்கு இப்போதைக்கு யாரையுமே கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைம்மா. அப்பா சாரிப்பா, உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதே பதில் தான். தயவுசெய்து நீங்கள் என்னை புரிஞ்சுக்கோங்கப்பா. அம்மா, நீ எங்களை பற்றியே யோசிச்சுட்டு உன் வாழ்க்கையை இழந்துடாதம்மா. எங்களை நாங்கள் பார்த்துக்குவோம், நீ கவலைப்படாத. தயவுசெய்து உனக்கு இந்த பையனை பிடிச்சிருந்தா சொல்லுமா, ப்ளீஸ்மா. உங்கள் அப்பாவுக்காக என்னன்னு யோசிமா. என்னங்க, நீங்கள் கவலைப்படாமல் போய் ரெஸ்ட் எடுங்க. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களை டாக்டர் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார்ல. அவகிட்ட நான் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவுசெய்து போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லை முதா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன் முதா. ஏங்க, நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் பேசிக்கிறேன் மதுக்கிட்ட. என்ன ஏது நான் பேசிட்டு பதில் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா முதா, ஆனால் நம்ம பொண்ணை கட்டாயப்படுத்தி நம்மளுக்காக அவளை வாழ்க்கையை இது பண்ணிட வேண்டாம், நாசம் பண்ணிட வேண்டாம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அவள் வாழட்டும்.
சரிங்க சரிங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. மது, ஏம்மா மது, ஏம்மா நீ இப்படி பண்ணுற? இப்போ நம்ம வீடு இருக்க சுச்சுவேஷன் உனக்கு தெரிஞ்சு நீ ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க? உங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகிறது உனக்கு தெரியும் இல்லைம்மா? ஏம்மா யோசிக்காமல் இப்படி பண்ணிகிட்ருக்கிற? அதனால தானம்மா உன்னை மாப்பிள்ளை பார்க்க வர சொன்னோம். தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோம்மா. உங்கள் அப்பாவுக்கு வர வர உடம்பு ரொம்ப முடியறதில்ல. உங்கள் அப்பா இருக்கும்போதே நான் உன்னை யாராவது ஒருத்தங்க கையில் பிடிச்சி கொடுத்துட்டா நானும் ரிலாக்ஸாக இருப்பேம்மா. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. ரெண்டாவது, அவருக்கு அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் சொல்லவும் கூடாதும்மா. தயவுசெய்து யோசிச்சு பாரு. உங்கள் அப்பா உங்கள் கல்யாணத்தை பார்த்துட்டு கண்ணை மூடணுன்ற மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிறாருமா. உங்ககிட்ட ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? தயவுசெய்து கொஞ்சம் உங்கள் அப்பாவையும் யோசி. எனக்கு உன் காலில் வேணாலும் விழுற. எனக்கு பூவும் போட்டையும் பிச்சையாக கொடுத்தாயே, தயவுசெய்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. அவங்க நல்ல குடும்பமாகவும் இருக்காங்க, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டும் கூட. எந்த நாளும் நான் போய் கேட்க முடியும். அதனால் நீ பயந்துக்காமல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா, ப்ளீஸ்மா. அதுவும் என்னடா நம்ம அம்மா இந்த அளவுக்கு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்காத சாமி. உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும். அது உங்கள் அப்பா இருக்கும்போதே ஒரு வாழ்க்கை உனக்கு அமைச்சிட்டாதாம்மா சரியாக இருக்கும். இல்லாட்டி என்னால் போய் தேட முடியாது. உங்கள் அப்பா அளவுக்கு விவரம் எனக்கு இல்லைம்மா. அதனால தான் நான் சொல்கிறேம்மா, தயவுசெய்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. நம்ம ஊருக்குள்ளேயும் வேறு, நம்ம அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களும் வேறு. எனக்கும் அவங்கள தெரியும்மா. சில பல சங்கடங்கள்னால தான் நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம். நம்ம முதல்ல ரொம்ப அந்யோன்யமாக இருந்த குடும்பம்தாம்மா. தயவுசெய்து கொஞ்சம் யோசிம்மா. அம்மா என்னம்மா நீங்கள் என்னை இப்படி பண்ணுறீங்க? என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனையோ கனவுகள் இருக்குமா. சின்னதுலேருந்து எதுவுமே நடந்ததில்லை. நான் எதுவுமே உங்கள்கிட்ட கேட்டதில்லை. இந்த படிப்பை தான் நான் கேட்குறேன். உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நல்லா பார்த்துக்கணும் மட்டும்தாம்மா எனக்கு ஆசை. எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடக்கலைனாலும் பரவாயில்லம்மா. எனக்கு உன்னையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கணுமா. என்னை நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி பார்த்துருக்கீங்க. எனக்கு அது மட்டும்தாம்மா என் மைண்டில் இருக்குது. மது, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனால் உன்னோட கல்யாணத்தை பார்க்காம நாங்கள் ரெண்டு பேரும் கண்ணை மூட மாட்டோம். இனிமேல் நானும் உங்கள் அப்பாவும் உயிரோடு இருக்கணுமா இல்லை வேண்டாமா நீ முடிவு பண்ணிக்கோ. இதுக்கு மேலே உன் விருப்பம். நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ உன் பிடிவாதான் பெருசாக நீ இருக்க. சரிம்மா, உனக்கு நானும் என் புருஷனும் உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் போல். அதனால் உன் விருப்பப்படியே இரு. அம்மா, ஏம்மா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமா? ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் என்னை விட்டு போவேன்னெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தாம்மா உலகம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்கம்மா, ப்ளீஸ்மா. இப்போ கல்யாணம் வேண்டாம் தானம்மா சொல்கிறேன். கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கிறேம்மா. இப்போ கல்யாணம் பண்ணினான்னு எப்போ பண்ணாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். நீ பின்னாடி பண்ணும்போது நாங்கள் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அதனால் இப்போ வரும்போது பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். ஏன் எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறம்மா மது? கொஞ்சமாவது புரிஞ்சு நடமா, ப்ளீஸ்மா. காலில் வேணா விழுகிற மது, தயவுசெய்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, ப்ளீஸ் மது. அம்மா ப்ளீஸ்மா, நான் படிக்கணுமா. உனக்கு இப்போ என்ன படிக்கணுமா? சரி, நான் அந்த மாப்பிள்ளை வீட்டில் பேசுகிறேன். நான் எல்லாத்தையும் மாப்பிள்ளை கிட்ட தனியாக கூப்பிட்டு நான் பேசி இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் உன்னை படிக்க வைக்கிறேன்னு தானே சொன்னார். தயவுசெய்து நீ என்னை புரிஞ்சுக்கோமா. உங்கள் அப்பா உனக்கு உயிரோட வேணுமா வேண்டாமா? உன் அப்பா இல்லைன்னா நானும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். அது உனக்கே தெரியும். இதுக்கு மேலே உன் விருப்பம் அது. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். எனக்கு இவன் ஒரு முடிவை சொல்லு. அம்மா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, ப்ளீஸ்மா. மாப்பிள்ளை வீட்டில் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே பதில் சொல்லுங்கன்றாங்கடி. என்னை என்ன பண்ண சொல்கிற? சொல்லு மது. இப்போ நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை, கண்டிப்பாக உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் நீ உயிரோடு பார்க்கவே முடியாது. இதுதான் நீ எங்களை பார்க்குற கடைசி நாளாக இருக்கும். அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். என்னம்மா பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள், பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? ஆமாண்டி, அப்படி தான் பிளாக்மெயில் பண்ணுறேன்னே வச்சுக்கையே. உன் நல்லதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். அது ஏன் உன் மரமாட்டிக்கு புரிய மாட்டேங்குது? இப்போ நீ முடிவாக என்ன தாண்டி சொல்ல போகிற? சொல்லு. உன் முடிவில் தான் இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் உயிரோடு இருக்கிறது இல்லாததும். இதுதான் என் முடிவு. இப்போ என்னம்மா? இப்போ என்ன? உனக்கு நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், அவ்வளோதானே? கல்யாணத்துக்கு ஒத்துட்டா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அவ்வளோதானே? சரிம்மா, சரி. நீங்கள் எவனை காட்டணும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இந்த கல்யாணத்தில் எனக்கு துணிவு விருப்பம் இல்லை, அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். நீ இப்போ என் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறீல்ல பாரு. நீ ஒரு நாள் அழுவ, தேவையில்லாமல் நம்ம பிள்ளை பேச்சை மீறி கல்யாணம் பண்ணி வச்சு அவள் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டோன்னு. உனக்கு நான் சொல்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. கல்யாணங்கிறது சும்மா இல்லைம்மா. இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே ரொம்ப ஓவர் திங்கிங்காக இருக்காங்க. அவங்க லைஃப்பில் என்னென்னமோ யோசிக்கிறாங்க, நினச்சது கிடைக்கணும் அப்படி இப்படின்னு இருக்காங்க.
ரெண்டாவது அவங்களே பிடிச்சா வாழ்கிறாங்க, இல்லாட்டி வேணாண்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற லைஃப் எனக்கு வேண்டாமா. எனக்கு நல்லபடியாக இருக்கணும், எனக்காகவே இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தனை நான் வேணுங்கிறேன். நீங்கள் திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டோட பையனன்னு அப்படி இப்படின்னு சொல்லி குழந்தை நிறுத்தி என்னமா யோசிக்காமல் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு பின்னாடி எனக்கு தான் பிரச்சனை ஆகும்னு தோணுது. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, ஆக விட்டுருமோ மாடி. நீ கவலைப்படாத. நீ கல்யாணத்துக்கு இப்போ என்ன சொல்கிற, எனக்கு பதில் சொல்லு. அதான் சொல்லிட்டேன்ல, பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. என்னமோ பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், நம்ம தெரியாமல் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னு அழுகுறீங்க. அப்போ தெரியும் பாருங்கள் நான் சொன்னதோட அர்த்தம் என்னன்னு. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. இப்படியெல்லாம் நீ நெகட்டிவாக பேசாத சாமி. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே எனக்கு சந்தோஷம். என்னமோ பண்ணுங்க, நான் போகிறேன். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க தயவு செய்து ப்ளீஸ். சரி, என்னமோ பண்ணு. தயவு செய்து இது அப்பாட்ட சொல்லிடாத. அப்படி என் மேலே ரொம்ப கோவப்படுவார். சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். எனக்கு அதான் வேலை. என்னமோ பண்ணு, நான் போகிறேம்மா. என்னமோ நீ பண்ணு, உன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணு. கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? என் பிள்ளைய நான் இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. இப்போ அவள் வாழ்க்கைக்காக நான் என்னென்னமோ பண்ணி அவள் வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது. அவள் என்னென்னமோ சொல்கிறா. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது கடவுளே. இந்த பையன் அவளை நல்லா பார்த்துக்கணும், அந்த குடும்பமும் அவளை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணு முருகா. தயவுசெய்து கெஞ்சி கேட்குறேன். அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்று வளர்த்திருக்கேன். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் முருகா. மற்றபடி நாங்கள் எந்த விலகி இருந்தாலும் சரி, அவள் நல்லா இருந்தானா போதும் எங்களுக்கு. கடவுளே, உன் பாதத்திலே இவளோட வாழ்க்கையை வைக்கிற, நீயே பார்த்துக்கோ. என்னங்க எங்கே போனீங்க? நம்ம மது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. சொல்லு அமுதா, சொல்லு. மது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? எப்படி? எப்படியோ ஒத்துக்க வச்சுட்டாங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நமக்காக வேண்டாங்கிறா. நான் கொஞ்சம் எடுத்து சொன்னேன், அவள் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்க. நீ அவளை கட்டாயம் ஒன்றும் படுத்திடல. அவள் வாழ்க்கைம்மா, கட்டாயப்படுத்தி எதுவும் பண்ணிடாதம்மா. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலைங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கு, ஒத்துக்கிட்டா. மேற்கொண்டு ஆகிறத நீங்கள் பாருங்கள். சரிம்மா, உடனே நான் தரகருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரிங்க, நீங்கள் முதல்ல அதை செய்யுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அவள் கிச்சனில், நான் போய் பார்க்குறேங்க. சரி அம்முதா, போய் பாரு. எனக்கு அப்படியே மாத்திரை கொண்டு வா, ரொம்ப பசி எடுக்குது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொண்டு வாம்மா. சரிங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். சொல்லுங்கள் சார். ரவி சார் என்ன சொன்னாங்க? உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு, என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதங்க. மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிடுங்க. மேற்கொண்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட அடுத்து என்ன பண்ணணும் எல்லாம் டீட்டெயிலாக கேட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேங்க. சொல்லுங்கள் தருகிறேன், என்னாச்சு? அந்த பொண்ணுக்கும் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமாம்மா. மற்றது நிச்சயதார்த்தம், கல்யாணம் டேட்டு எல்லாம் எப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம் என்ன ஏதுன்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கேட்க சொன்னார். எனக்கு நாள் குறிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். சரி தருகிறேன், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சொல்லிட்டீங்க, நல்ல நியூஸாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் சீக்கிரம் நாள் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். வைக்கிற தரகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்க. அப்படியே நம்ம கமிஷன் இப்போதைக்கு ஒரு 20% கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். தரகரே, நீதாயா சரியான தரகர். தரையா மறுபடியும் பொண்ணு பார்க்க என் சொந்த பந்தங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவேன். அன்றைக்கி வச்சு உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்குறேன், கவலைப்படாத. நீ நான் நினச்சதே பண்ணிட்ட, அதனால் உனக்கு நீ கேட்டதை விட எல்லாமே நான் பண்ணுவேன், கவலைப்படாத. சரியா? மற்ற ஆக வேண்டிய வேலையை நான் பார்க்குறேன். நான் ஃபோன் வைக்கிறேன். தேங்க்ஸ்யா.